ஹாய் ஹலோ அண்ட் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம கிருத்திகாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இன்னொரு ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. இது வந்து முருங்கைக்கீரை சப்பாத்தி. ஓகே, ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். யுகம் கனெக்டில் வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் இன்றைக்கோட ரெசிபிக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் வெரி ஈஸி. நீங்கள் கதவை திறந்தால் உங்களோட கபோர்ட்லேயே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். கோதுமை மாவு, முருங்கைக்கீரை, பச்சை மிளகா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், எண்ணெய், தயிர், ஊறுகாய். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு பவுலில் வந்து கோதுமை மாவு, பொடியாக நறுக்கின முருங்கைக்கீரை, பச்சை மிளகா, அப்புறம் வந்து மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு திரட்டி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு திரண்டு நல்லா வரும். இது வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஊற வைக்கிறதும் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அந்த பிரெட், அந்த கோதுமை மாவில் இருக்கிற அந்த குளூட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு, அதாவது அதுவாக டெவலப் ஆகும் இல்லையா, அதில் அது வந்து நல்லா டெவலப் ஆகிக்கும் ஊற வச்சும்போது. ஸோ இந்த மாதிரி திரட்டி ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, அதுக்குள்ளே நான் வந்து இந்த பேனை ஹீட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஒரு தவா, நீங்கள் வீட்டில் எந்த ரெகுலர் தவா இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மாதிரி செராமிக்கான தவா. ஸோ லேசாக தொட்டு இடுறதுக்கு மாவு வச்சுக்கோங்க. ஸோ இதை இந்த மாதிரி அழகாக நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து நம்ம ஆர்டிசனல் ரோட்டி மாதிரி நம்ம பண்ணுறோம். இது வந்து ஃப்ரீ ஹேண்டில் வர மாதிரி. ஓகே, இப்போ வந்து இது நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் போட்டுடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதில் ஹீட் ஏறுது. அண்ட் இது பார்த்திங்கன்னா நல்லா பஃப் ஆகுது. ஸோ இப்போ இதில் ஆக்சுவலாக இதில் ஆயில் ஏற்கனவே இருக்கிறனால இது நம்ம வந்து திருப்பி இதுக்கு ஆயில் ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு நம்ம இதை ட்ரையாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செம்ம சாஃப்டாக இருக்குங்க. அண்ட் சாப்பிட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா மாவு இருக்கிறதெல்லாம் தட்டி விட்டுறலாம். அதை இப்படியே பண்ணாலே வந்து தட்டிடலாம். அதை ஸோ இதை அப்படியே வந்து ரொம்ப ட்ரை ஆக விடாமல் அப்படியே திருப்பிக்கிட்டே இருங்க. ஸோ தட் இந்த ஹீட் நல்லா கரெக்டாக இது வர மாதிரி. இது வந்து ஆச்சு. இதை எப்படி பிளேட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். இதை
அப்புறம் தயிர். இப்போ வந்து நம்ம இதுக்கு பிக்கிள் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ நேரலே ஐம் ஷூர் யூ would have really enjoyed this முருங்கைக்கீரை சப்பாத்தி. இன்றைக்கோட டிப் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னாக்க, நிறைய ஐட்டம்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஸ்பைசஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் வீட்லேயே இதை திருப்பி நம்ம பாட் பண்ணி பிளான்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னாக்க வந்து இப்போ பாலக்கீரை நீங்கள் வாங்குறீங்கன்னா, நம்ம வந்து நல்ல அந்த தண்டு உள்ள பாலக்காய் இருந்ததுன்னா நீங்கள் அந்த பாலக்கீரையெல்லாம் ஆஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்டு இருக்கும் இல்லையா, தடியாக ஒரு தண்டு இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் எடுத்து உங்களோட வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன தொட்டியில் கொஞ்சம் மண்ணை வச்சிங்கனாக்கா ஒரு 4-5 நாள் இல்லைனா ஒரு வாரம் சென்று பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல குட்டி குட்டியாக திருப்பி புது பாலக்கே வளர்ந்துடும். இதை மாதிரி இஞ்சிக்கும் பண்ணலாம், உருளைக்கிழங்கு பண்ணலாம், வெங்காயத்துக்கும் பண்ணலாம். திடீர்னு ஒரு 4-5 வெங்காயம் வந்து உங்களுக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை தூக்கி போடாமல் அதை எடுத்து நீங்கள் மண்ணில் புதைச்சி வச்சிங்கன்னா அதுலேருந்து நியூ ஷூட்ஸ் வந்து உங்களுக்கு புதுசாக உங்களுக்கு அந்த காய் வந்து டியூபர்ஸாக வரும் உங்களுக்கு. செகண்ட் என்னன்னாக்க, மிளகா வந்து நீங்கள் பாக்ஸ் வந்து காலி பண்ணும்போது அந்த சின்ன சின்ன விதைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் தூக்கி போடாமல் நீங்கள் வந்து அதை எடுத்து பாட்டில் நீங்கள் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு மிளகா செடி வரும். சிமிலர்லி ஃபார் வெந்தயம் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸை நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டில் தென் we'll see you again tomorrow with another ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி and take care. See you. Bye bye.